ஒரு அம்மா கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவன் கண்ணை சுத்தி துணியால கட்டி பொத்தி இருக்காங்க. தவறி கீழே விழும்போது அவன் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க. உள்ள போய் உட்காந்து அந்த பையலுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கப்போ ஏமா என் கண்ணை பொத்தியா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கான். உனக்கு உடம்பு சரியில்லப்பா, நீ எப்பவுமே இந்த கண்ணு உள்ள பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துக்க கூடாது, முகம் கழுவுறப்ப மட்டும் தான் எடுக்கணுமே தவிர தூங்குறப்போ சாப்பிடுறப்போ எல்லா வாட்டி இந்த கண்ணை பொத்தியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவளோட குடிகார புருஷன் அங்க வந்துடுறான். எனக்கு தெரியாம ஓடி போய் இன்னொரு வாழ்க்கை வாழ நினைச்சிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ள வர்றவன் இந்த பையலை பார்த்து கண்ணை கட்டி வச்சா மட்டும் இவன் மனுஷன் ஆயிடுவானா இல்ல குட்டிச்சாத்தான் உன் கண்ணை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை கொண்டு வந்து அவன் கண்ணு கிட்ட கொண்டு வர அவங்க அம்மா அந்த பையலை பாதுகாக்கிறா. அடே பெரிய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த அம்மா காரியை பிடிச்சு அடிக்க அவங்க அம்மா கதற சத்தம் கேட்டு இந்த பையன் வெறியாகி அவன் கண்ணுல உள்ள கட்ட அவுழ்த்துறான். உடனே அந்த அப்பா காரன் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். இந்த பையன் அவங்க அப்பா பார்த்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நடந்து வர அவங்க ஐயா ரிவர்ஸ்லயே நடந்து அப்படியே ரோட்டுக்கு போய் நிக்க ஏதோ மாயில மாட்டின மாதிரி இந்த பையனையே பாக்காரு. சடனே அவர் தலைய அவரே ரெண்டு கையை வச்சு பிடிச்சி சடக்குன்னு திரும்பி கழுத்து உடஞ்சு செதுறாரு. அடுத்த சீன்ல இவங்க அம்மாவோ அந்த பையனை ஒரு ஆத்தோரமா நிப்பாட்டி வாழ்க்கை உனக்கும் கஷ்டமா இருக்கு எனக்கும் கஷ்டமா இருக்கு இது எல்லாத்தையும் இங்கே நிப்பாட்டின்னு சொல்லிட்டு அவன் ஜங்கு நினைச்சு கொள்ளலான்னு பாக்காங்க. ஆனா அவன் கண்ணு இந்த இடத்துல முகமூடியில ஒரு ஓட்ட உருவாகி இவன் அவங்க அம்மாவை பாக்குறான். இவங்க அவன் கண்ணை பார்த்த உடனே தன்னால இவங்க கண்ட்ரோல் இல்லாம அங்க உள்ள ஆத்து பக்கத்துல போய் உட்காந்துறாங்க. அந்த கேப்ல இந்த பையன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அவன் போன பிறகுதான் இவங்க அம்மாக்கு சுய நினைவே வருது. ஆனா அவங்களால இவனை தேடி கண்டுபிடிக்க முடியல. என் சொந்த பெத்தவங்களை எனக்கு கொல்ல பார்த்தாங்க அப்படிங்கிற மனோபாவத்தோட இந்த பையன் வளர்றான். இப்போ அவன் பெரிய பையன் ஆயிட்டான். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது யாரும் கிடையாது. தனியாவே வளர்ந்தவன் ஒரு ஹோட்டலுக்குள்ள வரான். ஒரு பெரிய கட்டு பணத்தை எடுத்து வச்சு இந்த காசுக்கு எவ்வளவு நாள் ரூம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நாள் கொடுங்கன்னு அந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறான். களிமண்ல சின்ன சின்ன பொம்மை பண்ணி பெயிண்ட் அடிக்கிறதான் இவனுக்கு இருக்கிற ஒரே நேர போக்கு. அதே நேரத்துல அந்த ஊர் சேரியில வளர இன்னொருத்தனை காமிக்காங்க. அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனுக்கு ரெண்டு தோழர்கள், ஒருத்தன் ஆப்பிரிக்கா அசாது, இன்னொருத்தன் எகிப்து இம்தியாஸ். இவங்க மூணு பேரும் அங்க இருக்கிற பழைய கார் ரிப்பேர் பண்ற இடம் உடைக்கிற இடத்துல மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோக்கு பிறந்தநாள் போல இருக்க, அதனால என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீம் பார்க் பஜார்னு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு நைட் கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அவன் வீட்டு முன்னாடி டிராப் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே மச்சான், நீ 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு சொல்லி வாய முள்ள அங்க வந்த வண்டி ஒண்ணு அடிச்சு பறக்க விடுது. அடுத்த நாள் இவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. மாப்ள நீ பிழைச்சதே பெரிய மிராக்கிள் அப்படிங்காங்க. நாங்க மட்டும் இல்ல இங்க உள்ள நர்ஸ் எல்லாமே அதான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா மாப்ள உனக்கு உடம்பு சரியில்லாம போனதே கிடையாதால என்ன சின்மம்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க குமச்சிட்டு இருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தவன் புது வேலை ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கான். அங்க உள்ள நியூஸ் பேப்பர்ல இருக்கிற வேலை வாய்ப்பு விவரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ யூட்டோபியா அப்படிங்கிற கம்பெனிக்கு ஆஜான பகவான ஆண் தேவை அப்படிங்கவுமே அதை குறிச்சு வச்சு நம்ம ஹீரோ அங்க போறோம். அது ஒரு சின்ன வீடு செட்டப் மாதிரி இருக்கு. உள்ள போனா ஓனர் கையில வாழ வச்சுட்டு தம்பி யார் நீ அப்படின்னு மிரட்டி கேட்க சார் நான் வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன் காலையில கூட போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும்னா அவர் வாழையில எல்லாம் கீழே போட்டுட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. இவன் யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு அங்க மேனேஜர் வேலையும் போட்டு கொடுத்துறாரு. இவங்க கம்பெனியே மத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற கம்பெனி. கஸ்டமர் 4 விதமா வருவாங்க. அவங்கள கட்டி மேய்க்கிறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு இவன்ட்ட சாவியை கொடுத்து இனிமேல் இந்த கம்பெனிக்கு நீதான் மேனேஜர் லிம் அப்படின்னு பொறுப்பை கொடுத்துறாரு. அந்த ஆபீஸ்ல அவன் உட்கார வேண்டிய இடத்துக்கு கூட்டு போய் அங்க பாரு சிசிடிவி கேமரா இருக்கு. இங்க உள்ள எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கு மேல ஏதாவது கஸ்டமர் தொல்லை கொடுத்தா இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில எடுக்காரு. பட்டு நமக்கு கரண்ட் ஷாக் வருது. உள்ள கொடுக்குறவன் கையில இதை மட்டும் வச்சு அமுக்குன அங்கே கரிஞ்சு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காரு. இவங்க ஆபீஸ்ல சில நாளா ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்று நடக்கலாம். அதாவது இவர் கண்ணு முன்னாடியே இவர் டிராயர்ல இருந்த பணம் எல்லாம் காணாம போகுதான். வரவு செலவு எல்லாத்தையும் நோட்ல குறிச்சு வச்சிருக்காரு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி பணம் டிராயர்ல இருக்கவே மாட்டான். இது எப்படி நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த ஆபீஸ்க்குள்ள யாரோ வந்து போய்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நான் தெரியல அப்படின்னு சஸ்பென்ஸோட சொல்ற அவரு. அதுக்காக தான் சிசிடிவி வச்சிருக்கேன். ஆனா அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்போ அதுக்கு பதிலா தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க கடைக்குள்ள யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஓனரோட பொண்ணு. அவட்ட இவதான் நம்ம கடைக்கு வந்திருக்கிற புது மேனேஜர் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி விட்டது. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு நம்ம பையன் கோட்டு சுட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஆபீஸ்க்கு கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டான் போல இருக்கு. அந்த ஓனர் இன்னும் வரல. ஆனா ஓனரோட பொண்ணு அங்க இருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடக்குது. கொஞ்சம் ஒருத்தர் அந்யோன்யமாயிக்கிறாங்க. அவங்க அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கரப்பாம்பூச்சி வருது. ஆபீஸ்ல கரப்பாம்பூச்சி இருக்கா அப்படின்னு கேட்டு மேல உள்ள பரன்ல ஏறி கரப்பாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு பச அட்டை வைக்கிறது. அப்படி இப்படின்னு இவன் அந்த ஆபீஸ்ல நல்லா செட் ஆயிரான். அப்போ அதனால இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு கால் பண்ணி மாப்ள நீ புதுசா வேலை பார்க்குற இடத்த பார்க்கணும் இருக்கு நாங்க வரலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அவன் ஓனர்ட்ட பெர்மிஷன் கேட்க அருமையான ஆளான அவரும் கூப்பிடுப்பா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்தம் வைக்கிறது. ஆப்பிரிக்கா ஆசார் எகிப்து இம்தியாஸ் 2 பேருமே அங்க வராங்க. எல்லாருமே உட்காந்து அங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஓனரும் பொண்ணு போனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து மாப்ள ஃபிகர் அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல இல்ல ஐயா குரியனு அவங்க அம்மா யுஎஸ்ஏ அதனால தான் இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எல்லாரும் அப்படியே உறைஞ்ச மாதிரியே ஸ்டக் ஆயிராங்க. ஒரு பொட்டு கூட அசையாம செல மாதிரியா இல்ல. அப்போ கதவை திறந்து ஒருத்தன் உள்ள வரான். உள்ள வந்த அந்த கண்ணை மெதுவா ஓனர் பக்கத்துல போய் நின்னு பார்க்க அவன் கண்ணு மின்னுது. உடனே ஓனர் தானா எந்திரிச்சு போய் லாக்கர்ல வச்சு அந்த காசு பணத்தெல்லாம் எடுத்துட்டு வராரு. அப்ப திடீர்னு இந்த ஆந்த கண்ணனுக்கு ஏதோ சத்தம் கேக்கு. திரும்பி பார்க்க நம்ம ஹீரோவோட கை விரல்கள் மட்டும் லைட்டா ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த கண்ணனுக்கு ஷாக்கு. அப்ப நம்ம ஹீரோ கண்ணை உருட்டி மெல்ல தலையை திருப்பி பார்க்க அதை பார்க்கவே இந்த ஆந்த கண்ணனால நம்பவே முடியல. இப்படி இவன் மட்டும் நம்ம கண்ட்ரோல் இல்லன்னு. உடனே இவன் கண்ணை மினுக்கி இன்னும் பவர்ஃபுல்லா அவனை கண்ட்ரோல் பண்ண பார்க்க அவன் எந்திரிச்சு இல்ல யார நீ இவங்க எல்லாத்தையும் இப்படி ஸ்டக் ஆகி வச்சு கண்ட்ரோல் பண்றது நீ தானே இங்க உள்ள காசு ஆட்டைய போடாம வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை பார்த்து அந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணி இவனை பிடிச்சிடும். அவங்களை தள்ளி விட்டுட்டு அவன் வர பார்க்க அப்ப பின்னாடி சரக்கு யாரோ கத்தி வச்சு இவன் இடுப்புல குத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஓனரோட பொண்ணு. அவனுமே ஆந்த கண்ணனோட கண்ட்ரோல் இருக்கா. அதையும் பிடிங்கி உருவி போட்டுட்டு இவன் நேரா வந்து இந்த ஆந்த கண்ணனை அடிக்க பார்க்க அப்போ ஓனர் அவர் வச்சு அந்த கரண்ட் மிஷினை கொண்டு ஜன்னல் கம்பி வழியா இவனுக்கு ஷாக் வைக்க வராது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆந்த கண்ணனுக்கு 4 அடிகளை கொடுக்க அவன் சத்தி மீற ஜன்னல் கம்பி வழியா கையை விட்ட ஓனர் தலையை விட்டு டோக்கனதுல மாட்டிக்கிறாரு. அவர் தூக்கி காப்பாத்தலான்னு பார்த்தா இவன் மறுபடியும் அவரை கண்ட்ரோல் பண்ணி இவன் உடம்புல ஷாக்க பார்க்க நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துறான். அந்த ஓனரும் அங்க கம்பியிலே தொங்கிடுறாரு. கண்ணு முடிச்சு பார்த்தா இவன் ஸ்ட்ரெச்ல தூக்கிட்டு ஓடுறாங்க. அவனுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்ட்ரெச்சர் போது அதுல இவனோட ஓனர் தள்ளி போயிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு உட்கார்ந்த ஹீரோ ஐயோ ஓனரை படுக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவி குதிச்சு வந்து இவனும் அவள் தள்ளி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஆனா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவளை காப்பாற்ற முடியல. இந்த பக்கம் அந்த கண்ணனும் அதுக்கு எய்தாப்ல இருக்கிற கம்பெனில வேலை பார்க்கற எல்லாருமே ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஜன்னல் பக்கத்துல வந்து நிக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அவங்க தலையை திருகி சாவடிக்க பார்க்கலாம். ஆனா வேண்டான்னு விட்டுறான். அடுத்த நாள் இவங்க ஓனர் உடம்பு அடக்கம் பண்ணிடுறாங்க. தனியா உட்கார்ந்து அந்த ஹீரோயின் பொண்ணுட்ட போய் நம்ம ஹீரோ உங்க அப்பா சாவறப்போ கடைசி நான் கூட தான் இருந்தேன். நீ நல்லா சாப்பிடணும் வைக்கணும். உனக்கு பிடிச்ச ஏர் ஹோஸ்டஸ் வேலைக்கு எப்படியாவது நீ கஷ்டப்பட்டு சேர்ந்து உன் வாழ்க்கை நல்லா வாழ
வாழணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் அவ்வளவு கதை எழுதுதா. நம்ம ஹீரோவுக்கோ இவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்த ஓனர் இப்படி அனாமத்தா போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமான அந்த ஆந்தக்கண்ணனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு உள்ள ஒரு நெருப்பு எரியுது. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டு ஆபீஸ்க்கு போய் அந்த சிசிடிவி கேமரால என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு பார்க்கலாம்னு போறான். நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு மாயில மட்டுமா இருக்கோம், நீ மட்டும் எப்படி நார்மலா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு காரணமான அந்த ஆந்தக்கண்ணனும் அதுல தெரியுறான். உடனே அந்த கேஸை போலீஸ்ட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வெளியே எடுக்காங்க. எடுத்த உடனே லைவ் கேமராவை காட்டுது. அங்க அந்த ஆந்தக்கண்ணன் நின்னுகிட்டு இருக்கான். ஆத்தாடி இவன் எங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கிறவங்க இன்னைக்கு அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கி பாயலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆந்தக்கண்ணன் வெளியே போயிடறான். பொலபொலன்னு ஏகப்பட்ட மக்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஜாம்பி மாதிரி அவனோட கண்ட்ரோல் இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்க கதவை பூட்டிட்டு பின்வாசல் வெளியே எஸ்கேப் ஆகி ஓட பார்க்காங்க. அவங்க 3 பேரும் பால்கனில இருந்து தாவி குதிச்சலாம் பாக்குறப்போ ஐயோ சிசிடிவி கேசட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அதை எடுக்கலாம் உள்ள போறான். கரெக்டா அந்த ரூம்குள்ள போய் ஒரு 2 செகண்ட்ல கதவை உடைச்சிட்டு அந்த ஜாம்பி மக்கள் உள்ள வராங்க. அதுக்குள்ளயும் நம்ம பையில 2 பேரும் பால்கனில இருந்து கீழே குதிச்சு அங்க விழுந்துக்கல. அங்க வந்து நின்னு பாக்குற மக்கள் இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப போயிடுறாங்க. அந்த கண்ணனும் வந்து எட்டி பார்த்துட்டு ஆள் இல்லன்னு சொல்லவும் மறுபடியும் ஆபீஸ்க்குள்ள போயிடுறான். இவனுமே அந்த சிசிடிவி கேமரா கேசட்டை தான் எடுக்க வந்திருக்கான். அந்த டெக்குக்குள்ள கை விட்டு பார்த்தா கேசட்டை காணும். ஒருவேளை அது வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ மேல உள்ள கட்டைகள்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். தேடி பார்த்துட்டு அவன் வெளியே போலான்னு பார்க்கான். ஆனா உள்ள ஏதோ ஒன்னு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் உள்ளுணர்வு சொல்லுது. பின்னாடி காலை வைக்கவே இவன் கரப்பாம்பூச்சி பிடிக்கலான்னு ஒரு பசா அட்ட வச்சிருந்தானே அதுல காலை வச்சிடறான். பச்சக்கன்னு சத்தம் கேட்கவுமே மேலதான் நம்ம ஹீரோ இவ்வளவு நேரமா லாந்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத இவன் கண்டுபிடிச்சான். உடனே அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடி ஒரு கம்பியை பிடிச்சி அயன் போட சூர்யா மாதிரி ஸ்வைங்னு ஜம்ப் பண்ணி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தாண்டி வெளியே போய் விழுந்து அந்த சிசிடிவி கேசட்டையும் எடுத்துக்கிட்டு அவன் ஆபீஸ்க்கு வெளியே நிப்பாட்டி இந்த கார்ல ஏறி எஸ்கேப் ஆக பார்க்கான். அப்ப அந்த கண்ணை எய்தாப்ல வந்து நிக்க அவன் மேல காரை விட்டு ஏத்த பார்க்கான். ஆனா அவன் எஸ் ஆயிடுறான். நம்ம ஹீரோ கார்ல அவன் பின்னாடியே விரட்டி கொண்டு வந்து ஒரு முட்டுச்சந்தில வச்சு லாக் பண்ணி வரான். லாக் ஆயிருக்கிற அந்த கண்ணை கார்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க காருக்கு பின்னாடி ஒரு ஹோட்டல் காரை ஒருத்தன் குப்பையில கொட்டுறதுக்காக அந்த சந்துக்குள்ள வரான். அப்போ இவன் அந்த கண்ணை வச்சு அவனை வசியம் பண்ணிடலாம் பார்க்க சடான்னு நம்ம ஹீரோ ஹை பீம் ஹெட்லைட் அடிச்சு விட்டுறான். கண்ணு கூச நம்ம ஆந்தையால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நம்ம ஹீரோ வெளியே இறங்கி வந்து உன் கண்ணை வச்சுதான் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியா, அதை நீ எப்படி பண்றலாம் எனக்கு தெரியாது, என்னோட பாஸ் திரும்ப உயிரோட கொண்டு வா அப்படின்னு கேட்டா என்னால அது முடியாதுங்க. அப்புறம் என்ன இரவுல அவளை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பாய் வர இவள் நல்லா பயந்துட்டு இருந்தா அந்த இப்போ சிரிக்கலாம். நீ சொன்னது கரெக்ட் தான், என் கண்ணை வச்சுதான் எல்லாரும் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லும். அங்க ஒரு 3 ஹோட்டல் ஆளுங்க இவன் வசிக்கலாமா சடான்னு பாஞ்சி நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிட்ட அங்க வந்து அந்த கண்ணை நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சு மிதிக்கலாம். நீ யாருல உன்னை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த உலகத்துல நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது யாரும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அங்க இருந்து அந்த ஹோட்டல் காரன் ஒருத்தன் கீழே கடந்த பாட்டில உன்னை உடச்சி கொண்டு வந்து இவன் கழுத்துல இறக்கலாம்னு ஓங்கலாம். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கரெக்டா அந்த கண்ணன் கால்ல அந்த கரண்ட் மிஷினை வைக்க இவன் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துறான். உடனே அந்த பயிலும் வசியத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்ம அந்த கண்ணன் கழுத்துல ஷாக்க வச்சு அவனை மயங்கடிச்சு அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போறான். அங்க போய் முட்டை மாதிரி அவனை இறக்கி வைக்கும். யார் பண்ணி அப்படின்னு கேட்காங்க. அப்பதான் இவன் நடந்த கதையெல்லாம் சொல்லி அந்த வீடியோ கேசட்டையும் கொடுக்கான். இவன் தலையில ஒரு முகமுடியை போட்டு தான் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கான். போலீஸ் அவனை விசாரணைக்காக கூட்டு போறப்ப கூட அந்த முகமுடியை எடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அப்ப இன்னொரு போலீஸ் அதை அவங்க பாத்துக்குவாங்க, நீங்க வா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு எப்படி அவன் கண்ணை வச்சு மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனா ஒன்ன மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கேட்க நாங்க என்ன கேன போயிடல அப்படிங்கிறது எதுவும் ஊசி ஏத்திட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் செக் பண்ணி பார்க்கல. ஆனா ஒண்ணு இல்ல ஒண்ணு சரி ரைட் காப்பி அப்படி உட்கார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் மத்த போலீஸ்காரங்கிட்ட வருஷம் இப்படி ஒரு கிறுக்க நமக்குன்னு வந்து மாட்டிடுறானே இவன் மூஞ்சில உள்ள முகமுடி எடுங்கப்பா அப்படிங்கிறது. ஆனா இன்னொரு போலீஸ் சார் நான் அந்த வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோல நடந்ததெல்லாம் கொஞ்சம் மண்டக்குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியுமே அந்த பெரிய ஆபீசர் அட எடப்பா மூச்சு விட முடியாம செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்ல அவங்க அந்த முகமுடியை தூக்குறாங்க. இங்க வெளியே நம்ம ஹீரோயின் போன் பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு போலீஸ்காரன் நம்ம ஹீரோவை துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கும். தெரியுமா இந்த இல்ச்சா பயில இப்படி போட்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை கீழே தள்ளி விட்டு உடனே நம்ம ஹீரோ அவனை பின்னாடியே வளர்த்திட்டு போவ 2 பேரும் அங்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடறாங்க. நம்ம ஹீரோவும் அவனை துரத்திட்டே போயிட்டு இருக்கான். கடைசி முட்டுச்சந்து போன அந்த கண்ணை திரும்பி நின்று அவன் கண் பவரால அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிறான். அப்ப அங்க வந்து ஹீரோவோ ஏன் இப்படி பண்ற, உனக்கு இப்படி பண்றதுக்கு கொஞ்சம் கூட மனசு நோகலையா, இப்படி ஈவே இருக்கிட்ட மான்ஸ்டரா இருக்கிய உன்னை தடுத்து நிப்பாட்டிய தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வரவும் அவன் கண்ட்ரோல் பண்ண மக்கள் மூலமா எல்லாரையும் சேர்த்து நம்ம ஹீரோ அமைக்க பிடிச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு திமிரிக்கிட்டு முன்னாடி வந்துகிட்டே இருக்க இவனை தடுக்க ஒரே வழிதான் இருக்குன்னு அங்க குழந்தையோட இருந்த ஒரு அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி அந்த குழந்தையை தூக்கி எதிர்த்தாப்புல வர ட்ரெயின் கூட வீச வைக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ பாஞ்சு போய் அந்த குழந்தையை காப்பாத்துறான். அதுல அவன் ட்ரெயின்ல அடிபட்டு தூரத்தில் உள்ள பில்லர்ல அடிச்சு கீழே விழுந்துறான். நம்ம ஹீரோக்கு அடிபட்டாலும் குழந்தைக்கு எதுவும் ஆயிட்டான் பார்க்கான். குழந்தை நல்ல வேலைக்கு நல்லபடியா இருக்கு. கரெக்டா ட்ரெயின் வந்து நிக்கவும் அங்க உள்ள மக்கள் எல்லாமே நார்மல் ஆயிடுறாங்க. அந்த அம்மா குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கையில பார்த்து இவன் மண்டையில ஒரு தட்டு தட்டிட்டு பொறுக்கி போயில அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு போயிருது. அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு நடக்க பார்க்கான். அவனுக்கு மண்டையில பட்ட அடியில பொல ரத்தமா கொட்டுது. நடக்க கூட முடியாம அங்க உள்ள பெஞ்சில போய் சாஞ்சிடறான். அப்ப அங்க வந்து அந்த கண்ணு நீ மட்டும் மத்த மனுஷங்க மாதிரி நார்மலா இருந்தா உனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இப்படி சாவதுக்கு என்கிட்ட வந்து மாட்டிக்கல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவால பேச கூட முடியாம அப்படியே மயங்கி விழுந்துறான். இவன் இதோட சோழி முடிஞ்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கண்ணனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அசாத் இம்தியாஸும் அங்க ஒரு கடையில சாப்பிட்டு இருக்க. அப்போ யூடியூப்ல நியூஸ்ல அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேர் வந்து ரகல பண்ணாங்கன்னு சிசிடிவி வீடியோ வந்திருக்கு. அதுல பார்த்தா நம்ம ஹீரோ ஐயோ மாப்பிள எங்க இருந்தது இல்லையா, உடனே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. இங்க அந்த கண்ணு அவன் ரூம் எடுத்து ஹோட்டலுக்கு நடந்து வரான். கரெக்டா ரூமுக்குள்ள பூந்து பார்த்தா அங்க ஏகப்பட்ட போலீஸ் நிக்காங்க. உள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். இவ்வளவு நாளா ரகசியமா தனிமையில வாழ்ந்தவன் இப்ப போலீஸ்க்கு தெரிய வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அவனோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஒரு போலீஸோட வாக்கி டாக்கில ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அடாவடி பண்ணல ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு செய்தி வருது. அதை கேட்ட உடனே இவன் வெளியேறான். அட பாவி இந்த அடி அடிச்சுமா அவன் சாவல அப்படின்னு உச்சக்கட்ட கடுப்பாயி அவன் எடுத்து வச்சிட்டு இருந்த பொருள் எல்லாம் தூக்கி வீசி அடிச்சு உடச்சி அங்க இருக்கிற ஒரு போலீஸோட துப்பாக்கி வாங்கி அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுதான். அடுத்த நாள் காலையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வழக்கம் போல அந்த ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க தூரத்துல எவனோ கண்ணாடியும் சூரிய வெளிச்சத்தை வச்சு இவங்களுக்கு சிக்னல் கொடுத்தான். யாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோ. இல்ல என்னல பண்ண உன் வீடியோல நியூஸ்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவனை தடுக்கிறதுக்காக தான் மச்சான் எல்லாம் பண்ண, ஆனா என்ன அடிச்சு போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல உனக்கு இதுக்கு இந்த வேண்டாத வேலை, இந்த மாதிரி ஆளுகளை பாத்துக்கிறதுக்காக தான் போலீஸ் ஆர்மிலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இல்ல அவங்களால அவனை எதிர்த்து நிக்க முடியாது, நான் அந்த விஷயத்தை முடிக்கணும், எனக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க ஆயிரம் இருந்தாலும் நண்பன் கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வேன் எடுத்து மிஷனுக்கு கிளம்புறாங்க. முதல் வேலையா நேரா போய் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருந்த மாதிரியே மத்த லோன் கொடுக்க சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு போய் அங்க சிசிடிவி கேமரா இருக்கா, உங்க கடையில ரீசெண்டா ஏதாவது திருட்டு போச்சா அப்படின்னு விசாரிக்க
பிடிக்க ஆரம்பிக்காங்க. ஆனா எல்லாருமே யாரும் இங்க காமெடி பீஸ் சொல்லிட்டு அடிச்சுதான் பத்துறாங்களே தவிர ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பையன் அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளை விட்டுட்டு பெரிய பேங்கே ஆட்டே போட ஆரம்பிச்சிட்டான். பேங்க்குள்ள போடுறது ஆட்டே போடுறது சிசிடிவி கேமரா கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு கிளம்பி போயிடுது. இவனை தடுத்து நிப்பாட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஒரு ஐடியா பண்றாங்க. அவன் கண்ணை பார்த்து தானே கண்ட்ரோல் பண்றான். அவனை நம்ம கண்ணால பார்க்க வேண்டாம் மொபைல் கேமராவால பார்ப்போம் சொல்லிட்டு அவங்க கண்ணு இருக்கிற இடத்துல ஒரு மொபைலை கட்டி விட்டு அதுல கேமராவை ஆன் பண்றாங்க. ரெண்டாவது இவன் போலீஸ் ஸ்டேஷன் ஆட்டே போட்டு வந்து துப்பாக்கில ஒரு ராக்கெட்டை வச்சு ஒரு வித்தியாசமா மாடிஃபை பண்ணி அதை சுட்டா கண்ணு கூசுற அளவுக்கு பளின்னு வெளிச்சம் வர்ற மாதிரி செய்றாங்க. அடுத்தாப்புல இவங்க ஓட்டக்காரல வேகமா போறதுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல வர மாதிரி நைட் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. இவங்க இப்படி தயாராயிட்டு இருக்க அங்க போலீஸோ அந்த ஆந்த கண்ணனை பிடிக்கிற முயற்சியில அவங்க அம்மாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இவன் சின்ன பையனா இருக்கப்போ எந்த வீட்டுக்கு இவங்க அம்மா கூட்டு வந்தாங்களோ அதே வீட்டுல இப்ப அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வரான் அவங்களோட பையன். அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி சில மாதிரி நிக்க வச்சிடறான். இவனை பார்க்கவே அவங்க அம்மா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்க அப்போ ஒரு போலீஸோட துப்பாக்கியை வாங்கி அவன் அவங்க அம்மாவே போட்டதெல்லாம் பார்க்கான். ஆனா மனசு கேட்காதவன் அவன் கொண்டு வந்த பணப்பை அங்கேயே வச்சுட்டு அங்குள்ள போலீஸ் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே கொண்டு போய் அந்த தெருவுல உள்ள பாதாள சாக்கடையை திறக்க வச்சு அதுக்கு கீழே 6 மாதிரி சாக்கடை ஓடிட்டு இருக்கு. அது ஒவ்வொருத்தனையா குதிக்க வச்சிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு சுயநினைவு வந்து உடனே வெளியே ஓடி வந்து பார்க்காங்க. அவன ஆளக்கானோ ஆல்ரெடி 52 தாண்டி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இவனை எங்கேயே தேடி பிடிக்கணும்னு சொல்லிட்டு கார்ல ஓட்டிட்டு ஊர் வழியா தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படியே தேடி தேடி நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோ பின்னாடி சீட்ல உட்கார்ந்து தூங்கிடுறான். திடீர்னு கார் வேகமா போக கண் முழிச்சு பார்த்தா ஆப்பிரிக்கா அசாது அவன் கையில வச்சிருந்த இந்த ராக்கெட் துப்பாக்கி வச்சு அவனோட நண்பன் நெத்தியிலே வைக்கான். இல்ல உனக்கு என்னலாச்சு கிறுக்கால பிடிச்சுன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு தடுக்காங்க. அப்பதான் கதை புரியுது. நம்ம ஆந்த கண்ணை அங்க இருக்கிற மாடி மேல நின்னு இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்த உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த மாடி ஏறி அந்த சொசைட்டிக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா அந்த பெரிய வாடகை காம்பவுண்ட்ல வாழ்ற எல்லாருமே இவன் கண்ட்ரோல்ல அப்படியே ஸ்டக் ஆகி நிக்காங்க. அவன் பேச நினைக்கிறதெல்லாம் இந்த மக்கள் வாய் வழியா அந்த வில்லன் இவன்ட்ட பேசுறான். அன்னைக்கு உன்னோட ஓனரோட கடைக்கு ஆட்டே போட வரப்போ நீ இருந்தனால தான் அவர் சாவவே செஞ்சாரு. அதே மாதிரி இப்போ இங்க இருக்கிற எல்லா மக்களுமே உன்னாலதான் சாவ போறாங்க. நீ இதுக்குள்ள இன்வால்வ் ஆக ஆக சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாகுதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு பழிய நம்ம ஹீரோ மேலே தூக்கி போடுறான். பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன வேலை சொல்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தவும் ஓஹோ அப்படியா இந்த பால் சாம்பிள் அப்படின்னு சொல்லவுமே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே மேல இருந்து தாவி குதிக்கிற மாதிரி முனையில வந்து நிக்காங்க. அந்த கண்ணு அங்க உள்ள மக்களை அவங்களாவே குதிக்க வைக்கும். ஒவ்வொருத்தரும் பொத்து பொத்துன்னு மாடி மலர்ந்து தனால கீழே விழுறாங்க. ஒரு 5 பேர் அந்த மாதிரி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இவன் கண்ட்ரோல விட்டுதான் அங்க உள்ள மக்கள் எல்லாம் நார்மலான நிலைமைக்கு வந்துறாங்க. இதை பார்த்து சிரிச்ச அந்த கண்ணு அங்க இருந்து வெளியே வரான். அங்க வந்து பார்த்தா ரோட்ல நம்ம அசாரு இந்திய தேசம் படுத்து கிடக்காங்க. கண்ணுல மொபைல் கேமரா மாட்டிக்கிட்டு கையில அந்த ராக்கெட் துப்பாக்கி வச்சு ஷட்னு அடிக்கவுமே வீல்னு அந்த ராக்கெட் டம்முன்னு வெடிச்சு பிரகாசமான வெளிச்சம் வருது. ஆனா அதையும் தாண்டி அந்த புகை வழியா வெளியே வந்து நம்ம அந்த கண்ணு கண்ணுல மொபைல் கட்டிக்கிறத தாண்டியும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கட்டுப்படுத்தி அவங்களை கடத்தி கொண்டு போயிடறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தா வெறும் ஹெல்மெட்டும் டார்ச் லைட் மட்டும் தான் கிடக்கு. நம்ம பயலுக்கு காணும். ஐயோ மாப்பிளைங்க நண்பங்க எங்க போனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தெருப்புலாம் தேடி அலையறான். அங்க இங்க தேடி அலைஞ்சு கடைசி நொந்து போய் அவனோட ஆபீஸ்க்கு போனா அங்க உள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தூக்க கைத்துல மாட்டி சேர் மேல நின்னுட்டு இருக்காங்க. உள்ள வந்த உடனே படத்திலே இவனுக்கு ஒரு அடி விழுது. கண்ணு முழிச்சு பார்த்தா இவனும் அவங்க மாதிரியே தூக்க கைத்துல நின்னுட்டு இருக்கான். அங்க அந்த கண்ணை உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு அசால்ட்டா நம்ம ஆள்கிட்ட பேச கொடுக்கான். நீ வாழ்க்கையில வராம இருந்தா எதுவுமே நடந்திருக்காது. உன்னை தெரியுற ஒரே காரணத்துக்காக அவங்க துடி துடிச்சு சாவுறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேரையும் தள்ளி விட்டு நம்ம ஹீரோ ஸ்டூடியோவையும் தட்டி விட்டுட்டு இவன் கதவை போட்டுட்டு வெளியே போயிடறான். கரெக்டா இவன் வெளியே போறப்ப பார்த்து எவமவ நம்ம ஓனரோட பொண்ணு அங்க நடந்து வரா. இங்க உள்ள ரூம்ல அவன் அங்க முன்னாடி வச்சு இந்த கத்தி ஒண்ணு இவன் உடம்ப ஆட்டி ஆட்டி அந்த கைத்தை வச்சு அந்த கத்தியை தட்டி விட்டு இவன் கையால பிடிச்சி இவனோட கழுத்துல இருக்கிற கைத்தை அவுத்துட்டு ஓடி போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோட கைத்தையும் அத்து விடுறான். ஆனா பாவம் அதுக்குள்ளேயே அவங்க செத்து போயிட்டாங்க. வெளியான நம்ம ஹீரோ அங்க இருந்து கொலை வெறியோட வெளியே ஓடி வரான். அப்போ அந்த கண்ணை ஓனர் பொண்ணை கூப்பிட்டு காருக்குள்ள ஏறி கிளம்புறான். இவன் ஓடி வரதை பார்த்து அந்த ஷாக் ஆயிரான். இன்னவே இவன் செத்தே தொலை மாட்டானே அப்படின்னு. ஆனாலும் இவன் படுற கஷ்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு அங்க இருந்து எஸ் ஆயிரான். நம்ம ஹீரோ விடாம அவனோட அந்த குட்டி வேனை எடுத்துக்கிட்டு இவன் காரை பின்னாடியே துரத்திட்டு வரான். டிராபிக்கான அந்த ரோட்ல துரத்திட்டு போயிட்டு இருக்கப்போ அந்த கண்ணை அவனோட பவரை வச்சு எய்தாப்புல வந்த காரங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோ மேல போய் முட்டை வைக்க பார்க்கான். அதுல எல்லாம் நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயும் பின்னாடி துரத்திட்டு வர அப்ப திடீர்னு அந்த கண்ணுக்கு என்னாச்சு தெரியல. அவன் கண்ணு எல்லாம் ஒரு மாதிரி மங்கி மயக்க வர மாதிரி ஆகி நேரா அவன் காரை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துறான். மக்கள் அங்க கூட கதவை திறந்துட்டு அவன் வெளியே வர பார்க்கான். அப்ப அவனோட கட்டக்காலு அந்த காருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு ஒத்த காலோட நுண்டி நுண்டி அவன் வந்துகிட்டு இருக்க. எய்தாப்புல தூரத்துல நம்ம ஹீரோ கடும் கோவத்துல கடும் வேகத்துல அந்த வேன்ல வந்துகிட்டு இருக்க. அதை பார்த்து வெறியான அந்த கண்ணனோ அவனோட பவரோட அதிகபட்சத்தை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லா காரையும் ஒரே நேரத்துல மோத வைக்கும். ஆனா நம்ம பையனுக்கு அந்த கார்ல செட் பண்ணி வச்சிருந்த நைட் ட்ரெஸ் வச்சு நம்ம ஹீரோ அதெல்லாம் சல்லுன்னு தாண்டி வந்து நேரா அந்த கண்ண மேல ஏத்த வரான். அந்த கண்ணை ஓனர் பண்ண கூப்பிட்டு அங்க இருந்து நடந்து போறான். வேற வழியா எஸ்கேப் ஆகி போயிடலாம் பார்க்கான். ஆனா அங்கேயும் நம்ம ஹீரோ வந்து நிக்கான். அந்த கண்ணனால நம்பவே முடியல. திரும்ப பவரை யூஸ் பண்ண பார்க்கான். ஆனா அவனுக்கு பயங்கரமா மண்டை வலிக்குது. பவரை யூஸ் பண்ணி மூளை மில்க் ஷேக் ஆயிட்டு போல. கடத்தின அந்த பொண்ணை கூப்பிட்டு லிப்ட்ல ஏறி நேரா மொட்டை மாடிக்கு போயிடறான். நம்ம ஹீரோ மாடிப்படி ஏறி துரத்தி வந்து அவனும் மொட்டை மாடிக்கு வந்து நின்னா அந்த கண்ணை ஒரு முக்கோரமா நின்னுட்டு இருக்கான். அப்ப அவன் கண்ணு முழுங்குது. என்னன்னு பார்த்தா ஓனர் பொண்ணை அங்க பில்டிங்கோட முக்கு ஓரத்துல மேல ஏறி நிப்பாட்டி வச்சிருக்கான். இவன் கண்ணு அசைச்சா போதும் அவன் மேல இருந்து ஜம்ப் அடிச்சுவா. அதை பார்த்த உடனே பதறி போன ஹீரோ அவளை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஓட சட்டுன்னு பின்னாடி இருந்து 2 புல்லட் இறக்கிறான். அந்த அப்படியே மலை மாதிரி கீழே சரிஞ்சு விழவும் அங்க வந்து அந்த கண்ணை அவனை மிதிக்க நம்ம ஹீரோவோ என்னாலும் பரவாயில்ல நான் சாவதுக்கு முன்னாடி உனக்கு கொல்லாம சாவ மாட்டேன். அதுக்கப்புறமும் எத்தனை மக்களோட உயிரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நீ உயிரோட இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி நீட்டான். இவன் எதிர்பார்க்காத நேரத்துல சட்டான நம்ம ஹீரோ பாஞ்சு ஒரு ஸ்பியரை போட்டு பில்டிங் மேல இருந்து அவனை தூக்கிட்டு போயிடறான். கீழே பொந்துன்னு கார்ல போய் விடுறாங்க. அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தும் நம்ம ஹீரோ அசால்ட்டா வெளியே ஊர்ந்து வந்துட்டு இருக்கான். ஆனா பாவம் அந்த கண்ணை ரத்த வெள்ளத்துல அங்கேயே மலர்ந்து செத்து போயிடறான். பல நாள் கழிச்சு காமிக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவால நடக்க முடியாது வைக்க முடியாது. அவன் ஒரு வீல் சேர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இவனோட எக்ஸ் ஓனர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட பொண்ணு இப்போ ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆயிரா. திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள மக்கள்லாம் அலறிக்கிட்டு ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ட்ராக்ல ஒரு சின்ன பொண்ணு விழுந்துட்டா போல இருக்கு. சடான அந்த ட்ரெயின் அந்த இடத்தை தாண்டி போவே மக்கள் எல்லாம் அலறி கண்ணை குத்திடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தூக்கிட்டு உட்காந்துருக்கான். ஜம்முன்னு ஒரு சிரிப்போட கேமரா பார்க்க அதோட படத்தை முடியாங்க.